நீங்கள் தோசை பிரியரா இல்லை தோசை வெறியரா? உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னையில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் அன்லிமிட்டெட் தோசை ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க. இந்த தோசை திருவிழாவில் நீங்கள் எவ்வளவு தோசை வேணாலும் சாப்பிடலாம். அதாவது அளவில்லாத தோசை திருவிழா. ஃபிக்ஸட் ரேட் 299 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இந்த அளவில்லாத தோசை திருவிழா நடக்குது. நீங்கள் தோசை பிரியரா இருந்தால் உடனே போயிடுங்க. ஏன்னா நாளையோடு இந்த தோசை ஃபெஸ்டிவல் முடியுது. டே டைம் தோசை ஃபெஸ்டிவல், லேட் நைட்டு தோசை ஃபெஸ்டிவல்னு கலக்கிறாங்க. எனக்கு தோசைனா ரொம்பவே பிடிக்கும். இந்த தோசை திருவிழாவை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற முடிவோட டிநகர் ஜிஎன்சிடி ரோட்டில் இருக்கிற கீதமுக்கு போனேன். நான் போனப்போ மதியானம் மணி 1. சரியான கூட்டம். QR கோடை ஸ்கேன் பண்ணி டோக்கன் வாங்க வேண்டியிருந்தது. அதை வாங்கினேன். ஒரு 20 நிமிஷத்தில் சாப்பிட கூப்பிட்டாங்க. தினமும் 5 விதமான தோசைகள் உண்டாம். இன்னைக்கு முதல்ல இந்த 5 வெரைட்டி தோசையும் ஒரு பிளேட்ல அழகா அடுக்கி கொண்டு வந்து வச்சாங்க. பன்னீர் மசாலா தோசை, நீல்கிரிஸ் பீஸ் மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசை, கீ பொடி தோசை, கீ தோசை. தோசைக்கு உள்ள இருக்கிற மசாலா தவிரவும் தொட்டுக்க 2 கப்பு சின்ன வெங்காயம் போட்ட டிஃபன் சாம்பார், தக்காளி கார சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு தோசையா சாப்பிட்டு பார்க்கலாம். நான் பிளைன் தோசை நினைச்சு சாப்பிட்டு பார்த்தா அது நெய் தோசை. சுத்தமான நெய் வாசனையோட முருகலா தோசை அமக்கலமா இருந்தது. இந்த தோசை மட்டும் இல்லைங்க, எல்லா தோசையிலையுமே நெய்யை போட்டிருந்தாங்க. நல்ல நெய் போட்டு செஞ்சா தோசை என்னமோ நல்லா தான் இருக்கும். ஆனால் ஹோட்டல்காரங்களுக்கு இதில் ஒரு லாபம் இருக்கு. அன்லிமிட்டட் தோசைன்னு அவங்க சொன்னாலும் நெய் அதிகமாக இருந்தால் சீக்கிரமே திகட்டி போயிடும். நிறைய தோசையை சாப்பிட முடியாது. அடுத்ததா பன்னீர் மசாலா தோசை. நிறைய பன்னீர் போட்டிருந்தாங்க. கூடவே சோம்பு வெங்காயம் சேர்த்து செஞ்ச மசாலா, அளவான காரம், அதனால பன்னீர் டேஸ்ட் தனியாகவே தெரிஞ்சுது. அப்புறம் நீல்கிரிஸ் பீஸ் தோசை. பச்சை பட்டாணி, வெங்காயம், வெந்தயக்கீரை சேர்த்து செஞ்ச மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததா நெய் பருப்பு பொடி தோசை சாப்பிட்டேன். பருப்பு பொடி ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. பொடி தோசையில் தூவுற மாதிரி இன்னும் அதிகமாக பருப்பு பொடி போட்டிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஓகே, கடைசியாக மைசூர் மசாலா தோசை. இதில் பூண்டு பேஸ்ட்டும் உருளைக்கிழங்கும் மசாலா ஸ்டஃபிங்காக வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இருந்தது. டேஸ்ட்டும் எக்ஸலண்ட். பூண்டு பேஸ்ட்டும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்ல காம்பினேஷனாக இருந்தது. எல்லா தோசையுமே ரொம்ப மெல்லிசாக இருந்தது. அதுதான் நல்லது. அன்லிமிட்டெட் தோசை சாப்பிட்றப்ப தோசை கனமாக இருந்தால் விதவிதமாக தோசையை டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. எல்லா தோசையிலையும் ஓரம் மட்டும் நல்ல முருகலாக இருந்துச்சு. தோசை அளவு ரொம்ப சின்னதாக இருந்தது. அது ஓகே, எக்ஸ்ட்ரா தோசை வாங்கி சாப்பிடலாம். ஆனால் உள்ள மசாலா அதை விட கம்மி. என்ன மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம். அன்லிமிட்டெட் தோசைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹோட்டலில் ரொம்ப கூட்டமாக இருக்கே, எக்ஸ்ட்ரா தோசை கிடைக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நான் 3 தோசை சாப்பிட்டு முடிக்கிறப்பவே சர்வர் வந்து எக்ஸ்ட்ரா தோசை வேணுமான்னு கேட்டார். ஐ வாஸ் ஹாப்பி வித் தேர் சர்வீஸ். நாங்கள் 3 பேர் போனோம். ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் எக்ஸ்ட்ரா தோசை சொன்னோம். லேட் பண்ணாமல் உடனே கொடுத்தாங்க. திரும்பவும் அவங்க சர்வீஸுக்கு ஒரு சபாஷ். என்ன சாப்பிட்டாலும் ஒரு ஃபினிஷிங் டச் வேணுமே. ஒரு சாக்லேட் மில்க் ஷேக்கும் ஒரு ஃபில்டர் காஃபியும் சொன்னோம். 2மே அருமை. அதுலேயும் அந்த ஃபில்டர் காஃபி டிவைன். 299 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் தோசை, அதுவும் 5 விதமான ஃப்ளேவரில். இந்த விலை ஒன்றும் அதிகம் இல்லைங்க. மொத்த பில்லு 1205 ரூபாய். சென்னையில் மொத்தம் 15 கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் கிளைகள் இருக்கு. இதில் எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் இந்த அன்லிமிட்டெட் தோசை ஆஃபர் உண்டுங்க. தினமும் மதியம் 12 மணியில இருந்து மாலை 7 மணி வரைக்கும் இந்த தோசை ஃபெஸ்டிவல் நடக்குது. சில பிரான்ச்சஸில் மட்டும் மாலை 7 மணிக்கு முடிகிற தோசை திருவிழா திரும்ப இரவு 11 மணிக்கு ஆரம்பமாகுது. இரவு 2 மணிக்கு தான் இந்த தோசை ஃபெஸ்டிவலை முடிக்கிறாங்க. மார்ச் 3 வேர்ல்டு தோசை டே. உலக தோசை தினத்தை செலிப்ரேட் பண்ண மார்ச் 3 அன்னைக்கு இந்த தோசை ஃபெஸ்டிவல் ஆரம்பமாகி இருக்கு. நாளைக்கு மார்ச் 8 இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. சர்வதேச மகளிர் தினத்தை நீங்கள் அளவில்லா தோசை சாப்பிட்டு கொண்டாடலாம்.